ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர் தான் வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்துருக்கோம். திருமூலர் அப்படின்னா வந்து ஆதி சித்தர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, முதல் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமூலர் வந்து என்ன திருமந்திரத்தை வந்து ஏற்றிருப்பாங்க. திருமுறையில் வந்து 10ஆம் திருமுறையாக தான் திருமந்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நமக்கான கேள்வி என்ன? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர் அப்படின்னா. இது இன்னும் ஒரு சில புகழ்மிக்க வரிகள் கூட திருமூலருக்கு வந்து இருக்கும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், உடம்பார் அழியின் உயிரார் அழிவார். இதெல்லாம் வந்து என்ன திருமூலர் சம்பந்தமாக நமக்கு கேட்ட கேள்விகள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு கேள்வி என்ன? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார் அப்படிங்கிறாங்க. திருவிக்கா. ஒரு தடவை என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவரோட இறந்த ஆண்டு என்ன அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்ட் கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாங்க. டைரெக்டாக திருவிக்காவோட இறந்த ஆண்டுன்னு கேட்காம, நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவரின் இறந்த ஆண்டு என்ன. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து இது வந்து யாரோட வரி அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கான ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ரொம்ப ரேராக தான் தமிழில் கேட்பாங்க. இருந்தாலும் இது மாதிரியான இதுவும் படித்து வச்சுக்கோங்க. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார் தான். திருவிக்காவை என்ன சொல்லுவாங்க? தமிழ் தென்றல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவரோட இது பார்த்துக்குங்க. 1883 to 1953 தான் வந்து அவரோட வாழ்நாட் காலம். ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து பிறந்த ஆண்டும் கேட்கலாம், இல்லை இறந்த ஆண்டும் கேட்கலாம். ஸோ பிறந்த ஆண்டுனா 1883, இறந்தது வந்து 1953. இவரோட நூல்கள்லாம் அடிக்கடி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. பொதுமை வேட்டல், மனித வாழ்க்கையின் காந்தியடிகளும், முருகன் அல்லது அழகு, பெண்ணின் பெருமை, இதெல்லாம் வந்து திருவிக்காவோட நூல்கள். அடுத்து ஒரு பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க பாருங்க. சிற்றோடை இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா சிறுமை கூட்டல் ஓடை, அதுதான் வந்து சிற்றோடை அப்படிம்பாங்க. அடுத்து ஒரு பிரித்தெழுதுக தான். கண்டெடுக்கப்பட்டுள்ளன எப்படி பிரிக்கிறாங்கன்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. மேபி இது திருப்பியும் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளன எப்படி பிரிக்கிறாங்கன்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அடுத்து ஒரு நெடில் தொடர் குற்றியல் உகரத்தோட எழுத்துக்கள் வந்து எப்படி வரும் அப்படின்னா வந்து எத்தனை எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நெடில் தொடர் குற்றியலுகம் அப்படின்னா வந்து நெடிலை அடுத்து வந்து கூ சு டு து பூரு அது மாதிரி வந்து வரும். அது மாதிரி முடிகிறதா வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன, காசு. ஸோ காங்கிறது நெடில் எழுத்து, சு குசுடுதுல முடியுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம்வாங்க. காடு, காசு, ஆறு, இதெல்லாம் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு வந்து எடுத்துக்காட்டு. ஸோ அந்த எழுத்துக்களை நீங்கள் எண்ணினீங்க அப்படின்னாவே 2 எழுத்து தான் இருக்கும். காசுக்கு என்ன, கா ஒரு எழுத்து, சு ஒரு எழுத்து. ஸோ 2 எழுத்துக்கள் தான் இருக்கும். ஸோ நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும் அப்படின்னா 2 எழுத்துக்களை தான் பெற்று வரும். அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன தமிழ் சொல் அப்படின்னா வந்து நம்ம உடனே கைபேசி போற்றக்கூடாது. ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா வந்து திறன் பேசி. ஸ்மார்ட் திறன், ஃபோன் பேசி. ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா வந்து திறன் பேசி. அடுத்து வந்து ஒரு புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. மரவேர் என்பது வந்து எவ்வகை புணர்ச்சி அப்படின்னா வந்து நம்ம இயல்பு தோன்றல், திரிதல், விகாரம். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு வந்து சொல்லுவோம். அந்த விகார புணர்ச்சியில் வந்து தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிற மாதிரி 3 வகை இருக்கும். இயல்பு புணர்ச்சி அப்படின்னாவே நார்மலாக தான் வரும். எழுத்துக்கள் வந்து ஒன்று புதுசாக வந்து தோன்றது தான் தோன்றல் புணர்ச்சி. இதே திரிதல் வந்து என்ன, ஒரு எழுத்துக்கள் வந்து திரிந்து வர்றது வந்து திரிதல் புணர்ச்சி. கெடுதல் அப்படின்னா வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் தான் மரவேர். மரம் கூட்டல் வேர் அப்படின்னா வந்து மரவேர் அப்படிம்போம். ஸோ மரம் கூட்டல் வேரில் அந்த இம்முங்கிற எழுத்து வந்து போயிடுதா, ஸோ அதனால் அது வந்து ஒரு கெடுதல் புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. பொன் வளையல் இருக்குது வச்சுக்க, பொன் கூட்டல் வளையல், பொன் வளையல். ஸோ இயல்பாக தான் இருக்குது. ஸோ இயல்பு புணர்ச்சி அப்படிம்பாங்க. இதே வந்து அந்த வல்லினம் மிகுந்து வருது பார்த்தீங்களா சம்டைம்ஸ், அது மாதிரியான இடத்துல தான் வந்து தோன்றல் புணர்ச்சி வந்து வரும். நமக்கு இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் மரவேர் வந்துன்னா கெடுதல் புணர்ச்சி. ஏன்னா அது எப்படி பிரிப்பாங்க, மரம் கூட்டல் வேர்னு பிரிப்பாங்க. அதில் இம்மை வந்து போயிடும், அது வந்து மரவேர் அப்படின்னு வரும். ஸோ அதனால தான் வந்து இது வந்து கெடுதல் புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் 42 தான் கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு மகடிச்சிருங்க. ஏன்னா அதில் ஒரு மார்க் வருது அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து அதில் வந்து விட்டுறவே கூடாது. எப்போ என்ன கேட்டாலும் அந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 42 குறில் எழுத்து வரும், 40 வந்து நெடில் எழுத்து வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அதுலேயும் அடிக்கடி கேட்குறது வந்து கோ கேட்பாங்க, ஐ கேட்பாங்க.
இதில் நல்லா பார்த்து வச்சுங்க. ஐ அப்படின்னா வந்து தலைவனை தான் குறிக்கும். இதே கோ யாரை குறிக்கும் அப்படின்னா அரசனை வந்து குறிக்கும். தீ அப்படின்னா வந்து நெருப்பை வந்து குறிக்கும். சோனா வந்து மதில். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் தான். ஏன்னா 42 அதுக்குள்ளே தான் கேட்க போகிறாங்க அப்படிங்கையில் அதில் 1 மார்க் நம்ம கையில் இருக்குது. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நல்லா பார்த்துங்க. நமக்கு கேள்வி என்ன, தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து எது அப்படின்னா வந்து ஐ. ஐனா தலைவன், கோனா அரசன், தீனா நெருப்பு, சோனா மதில். அடுத்து பாருங்கள், ஒரு வேர்ச்சொல் தருக அப்படிங்கிறாங்க. பாடினால் இதோட வேர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா வந்து பாடு, அதுதான் வந்து வேர்ச்சொல் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு இலக்கண குறிப்பு தருக. எய்தி, ஈ, இது வந்து ஒரு வந்து வினையச்சம் அப்படிங்கிறாங்க. எய்தி அப்படின்னா வந்து ஒரு வினையச்சம். அடுத்து வந்து இலக்கண குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சித்திரை திங்கள், இது வந்து என்ன இருபெயரிட்டு பண்பு தொகை அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருபெயரிட்டு பண்பு தொகைனாவே என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிறப்பு பெயர் இருக்கா, அது முன்ன வரும். பொது பெயர் வந்து பின்னும் வந்து இடையில் வந்து ஆகிய என்னும் பண்புறுப்பு வந்து தொக்கி வருவது தான் வந்து இருபெயரிட்டு பண்பு தொகை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, சிறப்பு பெயர் வந்து முன்னாடி வரணும், பொது பெயர் வந்து பின்னாடி வரணும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து சாரை பாம்புன்னு வச்சுங்க. பாம்புங்கிறது பொது பெயர் தான். அது என்ன பாம்பு, சாரை பாம்புங்கிறது சிறப்பு பெயர். ஸோ முன்ன வந்துடும். அது வந்து சாரை பாம்பு. இதே வந்து வடிவம்னா ஒரு பொது வடிவம்னு வச்சுங்க. அது சதுரமா வட்டமா அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சிறப்பு பெயர். ஸோ சதுர வடிவம் ஒரு எக்ஸாம்பிள். அதெல்லாம் இருபெயரிட்டு பண்பு தொகை. மார்கழி திங்கள், மாதம், மாதத்தில் வந்து அது வந்து மார்கழி திங்கள், அது ஒரு எக்ஸாம்பிள். நமக்கான கேள்வி வந்து சித்திரை திங்கள். ஸோ சாரை பாம்பு, சதுர வடிவம், பலாமரம். மரங்கிறது பொதுவாக, அந்த மரத்தில் இது என்ன மரம், பலாமரம், அதுதான் சிறப்பு. ஸோ இருபெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னாவே சிறப்பு பெயர் முன்னாடி வரணும், பொது பெயர் பின்னாடி வரணும். அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு கேள்வி என்ன, சித்திரை திங்கள், அது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இருபெயரிட்டு பண்பு தொகை அப்படிங்கிறாங்க. தளி ஈ என்பதன் வந்து இலக்கண குறிப்பு வந்து எழுதுக அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இலக்கண குறிப்பு வந்து என்ன, இதில் வந்து அளபடை தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 அளபடை இருக்குன்னு பார்த்துருப்போம். ஒன்று உயிரளபடை, ஒற்றளபடை. அதில் உயிரளபடையில் தான் 3 வகை இருக்குது. ஒன்று செய்யிலிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அந்த செய்யிலிசை அளபடை என்ன சொல்லுவோம், இசைநிறை அளபடை அப்படின்னு கூட வந்து சொல்லுவோம். நமக்கு என்ன கேள்வி, தளி ஈ வந்திருக்கு பார்த்தீங்களா, ஈன்னு வந்தாவே அது வந்து சொல்லிசை அளபடை. அடுத்து பாருங்கள், மருதத்திணையில் வந்து பறை வந்து கொடுத்துருக்காங்க. மருதத்திணைனா வந்து அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால் ஃபுல்லாக எழுதி வச்சுங்க. அதில் வந்து ஒவ்வொரு பறை. குறிஞ்சிக்கு வந்து தொண்டகப்பறை. அதில் அதிகமாக கேட்ட கேள்வி வந்து குறிஞ்சிக்கு தான் அதிகம் கேட்டுருக்காங்க. நல்லா பார்த்துங்க. குறிஞ்சி வந்து தொண்டகப்பறை, முல்லை வந்து ஏறுகோட்பறை. இதே மருதத்திணைக்கு என்ன வரும், மணமுலா வரும். அப்படின்னா நெல்லரி கிணை அப்படின்னு வரும். நெய்தலுக்கு வந்து போட்டுடலாம் ஈஸியாக, மீன்கோட்பறைன்னு வரும். பாலைக்கு வந்து துடி. நமக்கு ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டது வந்து ஒன்று குறிஞ்சி திணைக்கு கேட்டிருக்காங்க, அடுத்து பாலை திணைக்கு வந்து நல்லா கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதே குறிஞ்சிக்குன்னா என்ன சொன்னேன், தொண்டகப்பறை. முல்லைக்கு வந்து ஏறுகோட்பறை. மருதம் வந்து மணமுலா இல்லைன்னா நெல்லரி கிணை. நெய்தல் வந்து மீன்கோட்பறை. பாலை வந்து துடி அப்படிம்பாங்க. நம்ம கேள்வி என்ன, மருதத்திணையோட பறை என்ன அப்படின்னா வந்து நம்ம என்ன பார்த்தோம், மருதத்திணை அப்படின்னா வந்து மணமுலா வரும், இல்லைன்னா நெல்லரி கிணை வரும். ஸோ நம்ம ஆப்ஷனில் வந்து இருக்குது மணமுலா இருக்குது. ஸோ மருதத்திணைக்கான பறை வந்து மணமுலா. ஒரு கேள்வி பார்க்குறீங்கன்னா இதை வச்சு இன்னொரு கேள்வியும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் விளக்கி சொல்கிறோம். நல்லா வந்து அதை லிசன் பண்ணி அதை நல்லா உள்வாங்கிக்குங்க. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது வந்து எவ்வகை தொடை அப்படிங்கிறாங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னா மோனைன்னு சொல்லியிருக்கோம். இதே வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. கடைசியாக ஒன்றி வருவது வந்து இயைபு அப்படிமோ. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க கேள்வி, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எதுகை தான். அடுத்து பாருங்க, அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர். இந்த குரட்பாவில் பயின்று வந்துள்ள அடி மோனையை எழுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மோனைனா என்ன சொல்லிட்டோம், முதலெழுத்து ஒன்றி வருவதா மோனை அப்படின்ட்டோம். அடி மோனை அப்படின்னா அறிவுடையார் அக்தரி. அதில் ஆ வந்து ஒன்றி வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்தனா அடிமோனை. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இது யாருடைய பாராட்டு உரை அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்களோட திருக்குறள் சம்மந்தமாக வந்து பாரதியாரும் கூட சொல்லியிருக்காங்க, பாரதிதாசனும் சொல்லியிருக்காங்க. அதில் பாரதியாரோட கண்டென்ட், பாரதிதாசனோட கண்டென்ட் தான் அடிக்கடி திருக்குறளில் கேட்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இது யாருடைய கூற்று அப்படின்னா வந்து பாரதிதாசனுடைய கூற்று. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானவை அப்படிங்கிறாங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணாவே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல், அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல், இது 2 தான் சரியானவை. அடுத்த 2 பாருங்கள், பார்த்தாவே தெரியுது. வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல், உடல் நலத்தை பேணாதிருத்தல். இதெல்லாம் வந்துன்னா
இது மாதிரி கேட்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் ரேராக ஒரு கொஸ்டின்ஸ் மாட்டுதுன்னா நம்மளோட லக்கு தான் ப்ளே பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கேள்விகளை ஆன்சர் பண்ணிடுவீங்க நீங்கள். ஸோ நமக்கு இது மாதிரி கேட்க அதிக வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் பார்ப்போம். பின்வருவனவற்றுள் தவறானது எது நோட் பண்ண தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா தெரிஞ்சிருக்கணும். திருமுருகாற்றுப்படை அப்படின்னாவே வந்து நக்கீரர் வந்து கரெக்டு. இதே வந்துன்னா பொருணராற்றுப்படை அப்படின்னா வந்து கபிலர் வரமாட்டாங்க. குறிஞ்சி பாட்டு தான் கபிலர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பொருணராற்றுப்படைனா வந்து முடத்தாம கண்ணியார் தான் வருவாங்க. சிறுபானாற்றுப்படைனா நல்லூர் நத்தனார் கரெக்டு. பெரும்பானாற்றுப்படை யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரம் கண்ணனார் வருவாங்க. ஸோ வந்து இதில் தவறானது எது என்னென்னா பி தான். பொருணராற்றுப்படையை வந்து பாடினது யார் அப்படின்னா முடத்தாம கண்ணியர் தான் பாடியிருப்பாங்க. ஸோ திருமுருகாற்றுப்படை நக்கீரர், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தனார், பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார், பொருணராற்றுப்படை யாருன்னா முடத்தாம கண்ணியர். ஸோ நமக்கு வந்து பி ஆப்ஷன் தான் ராங்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பொருந்தாததை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 வகுப்புகள் வந்து உள்ளன. ஏன்னா நாலடியார் வந்து குட்டி திருக்குறள்னே சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் 3 வகுப்புகள் திருக்குறளில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் நாலடியாரில் இருக்குது. 3 வகுப்புகள் இருக்குது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு இருக்குது. நாலடியாரை இயற்றியவர் வந்து நல்லாதனர்னு சொல்கிறாங்க. அது தவறு. நாலடியாரை வந்து இது பண்ணது வந்து சமண முனிவர்கள் தான் தொகுத்திருப்பாங்க. ஸோ அது தவறு. நல்லதனர் எதுக்கு வருவாங்கன்னா திரிகடுக தான் வந்து நல்லாதனர் வருவாங்க. நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளன கரெக்டு. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும், அந்த 2 என்பது வந்து திருக்குறளை தான் குறிக்கும். ஸோ அதுவும் கரெக்டு. ஸோ இதில் தவறானது வந்து என்ன அப்படின்னா நாலடியாரை இயற்றியவர் வந்து சமண முனிவர்கள் தான் வருவாங்களே தவிர நல்லதனர் வரமாட்டாங்க. ஸோ பி ஆப்ஷன் தான் ராங்க. இது நம்ம வந்து நாலடியாரை என்ன சொல்லியிருக்கோம், குட்டி திருக்குறள்னு கூட சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதையும் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பொறுத்துக பாருங்க. இடர் அப்படின்னா வந்து துன்பம் அப்படிங்கிறாங்க. நாவாய் அப்படின்னா வந்து படகு அப்படிங்கிறாங்க. இறை அப்படின்னா வந்து தலைவன். இந்து அப்படின்னா வந்து நிலவு அப்படிம்பாங்க. இடர்னா துன்பம், நாவாய்னா படகு, இறை அப்படின்னா தலைவன், இந்து அப்படின்னா வந்து நிலவு. கம்ப ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் வந்து எத்தனையாவது காண்டமாக அமைந்திருக்கு அப்படின்னா வந்து 5ஆம் காண்டமாக அமைந்திருக்கு. மொத்தம் கம்ப ராமாயணத்திலே வந்து 6 காண்டங்கள் இருக்கும். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆர்டர் வைஸ் கரெக்டாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இதுக்கான ஆன்சர் வந்து ஈஸி. கம்ப ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் எத்தனையாவது காண்டம்னா 5ஆம் காண்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இது மாதிரிலாம் கேட்பாங்க. நீங்கள் படிக்கும்போது இந்த வீடியோ பார்க்குறது எதுக்காகனா உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். ஒரு புக்கு கண்டென்ட் பார்த்துக்கிறோம் அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து அவங்க எப்படிலாம் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். அகநானூறு வந்து மணிமடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஃபஸ்ட்டு அகநானூரில் வந்து 3 பிரிவுகள் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். களிற்றி யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. களிற்றி யானை நிறைனா 120 பாடல்கள், மணிமிடை பவளம்னா 180, நித்தில கோவைனா வந்து 100 பாடல்களை கொண்டது. நமக்கு கேள்வி என்ன, மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறாங்க. 180 பாடல்களை கொண்டது. நற்றினையை தொகுப்பித்தவர் யார் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு தொகுத்தவர் யாருன்னு வந்து தெரியலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்து ஒரு பொறுத்துகை. இது வந்து ஒரு ரிப்பீட்டட் பொறுத்துகை. நல்லா பார்த்துங்க. பொறுத்துகை தான் கேட்குறாங்க. அதுவும் இந்த கேள்வி கேட்குறாங்க. செரு அப்படின்னா வயல், வித்துனா விதை, யானர்னா புது வருவாய், வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. செருனா வந்து வயல், வித்துனா விதை, யானர்னா வந்து புது வருவாய், வட்டினா வந்து பனையோலை பெட்டி. சிலப்பதிகாரத்துக்கு எந்த உரையாசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது அப்படின்னா வந்து நாமு வேங்கடசாமி நாட்டாரோட உரை தான் வந்து நூல் முழுமைக்குமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்துக்கு எந்த உரை ஆசிரியரின் உரை நூல் வந்து முழுமைக்கும் உள்ளது அப்படின்னா நாமு வேங்கடசாமி நாட்டார் அப்படிங்கிறாங்க. அடுத்து இது ஒரு ரிப்பீட்டட் கேள்வி பார்த்துங்க. சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னா வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் சொல்கிறாங்க. சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னா வந்து மகாவித்வான் வந்து மீனாட்சி சுந்தரனாரை சொல்கிறாங்க. சேக்கிலாரே பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ. இது ரிப்பீட்டடான கொஸ்டின் பார்த்துங்க. சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்துரைத்தவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார்.
சேக்கிழாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வந்து அருண்மொழி தேவர் அப்படிங்கிறாங்க. பெரிய புராணத்துக்கு சேக்கிழார் இட்ட பெயர் வந்து திருதொண்ட புராணம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். பெரிய புராணத்திற்கு வந்து சேக்கிழார் இட்ட பெயர் வந்து என்ன அப்படின்னா திருதொண்ட புராணம். உமறுப்புலவர் வந்து எட்டயபுர கடிகை முத்து புலவரின் வந்து மாணவர் அப்படிங்கிறாங்க. ஸோ அது கரெக்டு தான். உமறுப்புலவரோட மற்றொரு நூல் வந்து முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறாங்க. முதுமொழி காஞ்சி கிடையாது, முதுமொழி மாலை. உமறுப்புலவர் வந்து எட்டயபுர கடிகை முத்து புலவரின் மாணவர் அப்படிங்கிறது கரெக்டு. உமறுப்புலவரோட மற்றொரு நூல் எது அப்படின்னா வந்து முதுமொழி மாலை. அடுத்து பாருங்க, மாதிரத்துறை கேசரி நிகர் முகமது தம் இந்த பொருள் விளங்குமாறு பிரித்தெழுதுக அப்படிங்கிறது. மாதிரத்துறை கேசரி நிகர்முகம் மதுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் பொருள் விளங்குமாறு பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. குட்டி செவி அறுத்து கூட்டி தலைகள் எல்லாம் வெட்டி களைப்பறிக்க மேலாய்த்தூர். இந்த அடிகளில் குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல குட்டிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது அவங்க கேள்வி. குட்டி செவியறுத்து கூட்டி தலைகள் எல்லாம் வெட்டி களைபறிக்க மேலாய்த்தூர். இந்த அடிகளில் குட்டி என்னும் சொல் எதை குறிக்குதுன்னா தலையை வந்து குட்டுதல், தலையில் குட்டுதலை வந்து குறிக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, பதிதோறு புயல் பொலி தருமணி பனை தரு. இந்த பாடல் வரியில் பனை என்னும் சொல் வந்து தரும் பொருள் என்ன அப்படின்னா வந்து மூங்கில் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வரி எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா 10th புக்லேருந்து கேட்டிருக்காங்க. நந்தி கலம்பகத்திலேருந்து வந்து கேட்டிருக்காங்க. பதிதோறு புயல் பொலி தருமணி பனை தரு. இந்த பாடல் வரியில் பனை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வந்து மூங்கில் அப்படிங்கிறாங்க. இந்த பனை என்னும் சொல்லின் பொருள் வந்து மூங்கில் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு இந்த லைனை கொடுத்துட்டு மேபி வந்து இது எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இது வந்து ஒரு நந்தி கலம்பகத்துலேருந்து எடுத்திருக்காங்க. நந்தி கலம்பகத்துமே என்ன சொல்லுவோம், ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதோட பாட்டுடை தலைவன் யாரை வச்சு பாடியிருப்பாங்கன்னா 3ஆம் நந்திவர்மனை வச்சு தான் பாடியிருப்பாங்க நந்தி கலம்பகத்தை. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வியே அதே லெசன்லேயே எடுத்திருக்காங்க பாருங்க. தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம்னா நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மன் கிடையாது, ராங். ஏன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு தான் போட்டிருப்பாங்க. பாட்டுடை தலைவன் தான் 3ஆம் நந்திவர்மன். ஒரே படத்திலேயே 2 கேள்வி ஒரே பாடம் தான் பார்த்துங்க. நந்தி கலம்பகம் மேலே அந்த லைனை கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க, 2வது அடுத்தது அதையே வச்சுருக்காங்க. மோஸ்ட்டாக நீங்கள் வந்து தமிழில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் நல்லா பார்த்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. 10th and 11th ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம்னா நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்தை வந்து இயற்றியவர் வந்து நந்திவர்மன் கிடையாது. ஏன்னா பாட்டுடை தலைவன் தான் 3ஆம் நந்திவர்மன். அடுத்து பாருங்கள், கொம்பினை யொத்த மடப்பிடி யார் அப்படின்னா வந்து இதுலேயே 3 கேள்விகள் இருக்கும் பாருங்கள். மடப்பிடினா பாஞ்சாலி சொல்லுவாங்க, மட மொழினா கோப்பெருந்தேவி, மட கொடினா வந்து கண்ணகியை வந்து சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், கொம்பினை யொத்த மடப்பிடி யார் அப்படின்னா மடப்பிடினா பாஞ்சாலி, மட மொழினா கோப்பெருந்தேவி, மட கொடினா வந்து கண்ணகி. இது 3மே கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ரட்சணிய யாத்ரீகம் என்பது வந்து எதன் பொருள், அதோட பொருள் யாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரட்சணிய யாத்ரீகம் அப்படின்னா வந்து இறைவனை நோக்கி செல்லும் வந்து பயணம் தான் வந்து ரட்சணிய யாத்ரீகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரட்சணிய யாத்திரிகத்தை யார் எழுதியிருப்பாங்க, H.A. கிருட்டிணப்பிள்ளை தான் எழுதியிருப்பாங்க. கிருட்டிணப்பிள்ளை என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களின் வந்து கம்பன், கிறிஸ்துவ கம்பன் அப்படிங்கிற மாதிரி H.A. கிருட்டிணப்பிள்ளை வந்து சொல்லுவாங்க. அதே வந்து என்ன பில்கிரிமேஜ் ப்ராக்ரஸ் என்கிற நூலை தழுவி தான் வந்து ரட்சணிய யாத்ரீகத்தை எழுதியிருப்பாங்க. ஜான் பன்னியனுங்கிற தான் ஆங்கிலத்தில் வந்து இந்த பில்கிரிமேஜ் ப்ராக்ரஸ் எழுதியிருப்பாங்க. அதை தழுவி தான் H.A. கிருட்டிணப்பிள்ளை வந்து ரட்சணிய யாத்ரீகத்தை வந்து எழுதியிருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து 5 பருவங்களை கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 3766 பாடல்களை கொண்டதான் வந்து ரட்சணிய யாத்ரீகம். நீங்கள் ரொம்ப குழப்பிக்க கூடாது. தேம்பாவனையும் ரட்சணிய யாத்ரீகம் ரெண்டுமே வந்து கிறிஸ்தவ சம்பந்தமான நூல். அது வேற இது வேற. தேம்பாவணி வீரமாமுனிவர், ரட்சணிய யாத்ரீகம் வந்து H.A. கிருட்டிணப்பிள்ளை. நல்லா டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், குலசேகர ஆழ்வாரை பற்றி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. அவரோட நூல் வந்து பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் இருக்குது, எத்தனை பாடல்களை கொண்டது, இது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக வந்து அவர் பிறந்த நாடு எது, சேர நாடு அப்படிங்கிறாங்க. குலசேகர ஆழ்வார் வந்து பிறந்த நாடு வந்து சேர நாடு அப்படின்னா. அவர் எழுதிய 2 நூல்கள் வந்து ஒன்று வந்து பெருமாள் திருமொழி, இன்னொன்று வந்து முகுந்த மாலை. ரெண்டுமே வந்து குலசேகர ஆழ்வாரோட நூல்கள். நல்லா பார்த்துங்க. கண்ணல் பொருள் தரும் தமிழை நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி. இந்த
தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் அப்படிங்கிறாங்க, பாரதிதாசன் தான். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். ஸோ பாரதிதாசனே 2 கேள்வி வந்திருக்கு. ஒன்று, இணையில்லே முப்பாலுக்கு இந்நிலத்தை, அது யாருடைய வரிகள்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் குரூப் 4ல் கூட இதே லைனை வச்சு கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோ தும்பி. இந்த வரிகள் யாருக்கு சொந்தமானதுன்னா பாரதிதாசனுடையது. அடுத்து பாருங்க, உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கேள்வி இப்போதான் ஆரம்பிக்குது. கத்தியின்றி ரத்தமொன்று யுத்தமொன்று வருகுது என்ற வழிநடை பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அப்படிங்கிறாங்க. நாமக்கல் கவிஞர் வந்து முதல் அரசவை கவிஞர்னு கூட சொல்லுவாங்க. இதே கடைசி அரசவை கவிஞர் யார் அப்படின்னா வந்து கண்ணதாசன் வந்து சொல்லுவாங்க. நமக்கான கேள்வி என்ன, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்ற வழிநடை பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் வந்து காந்திய கொள்கைகள் வந்து அதிகமாக வந்து வலியுறுத்திருக்கனால இவரை காந்திய கவிஞர்னு கூட வந்து நாமக்கல் கவிஞரை சொல்லுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இது வந்து ஒரு 11th புக் கண்டென்ட். கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார் அப்படின்னா வந்து ஸ்டெபான் மல்லார்மே அப்படிங்கிறாங்க. கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார் அப்படின்னா வந்து ஸ்டெபான் மல்லார்மே. உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டது அப்படின்னா சு. வில்வரத்தினம் அப்படிங்கிறாங்க. உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளதுன்னா சு. வில்வரத்தினம். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து அஞ்சலை அம்மாள். இது ஒரு ரிப்பீட்டட் கேள்வி தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னா அஞ்சலை அம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள்னா வந்து அம்புஜத்தம்மாள். இதெல்லாம் ரிப்பீட்டட் கேள்வி பார்த்துங்க. பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார் அப்படின்னா வந்து பெரியார் தான். பெரியாரும் நிறையா பார்த்துட்டோம். சுயமரியாதை இயக்கத்தை வந்து 1925 வந்து 1925 தான் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, குடியரசு, ரிவோல்ட் இதெல்லாம் இவர் நடத்திய வந்து செய்தித்தாள்கள். அதில் வந்து ரொம்ப இது வந்துன்னா குடியரசு தான் வந்து ரொம்ப முக்கியமான செய்தித்தாள். எந்த ஆண்டில் வந்து தொடங்கியிருந்தாங்கன்னா 1925 தான் வந்து குடியரசு என்ற இதில் வந்து நடத்தியிருப்பாங்க. பிரதான இதிலே வந்து குடியரசு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார் அப்படின்னா வந்து பெரியார். அடுத்து பாருங்க, கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பப்படும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது அப்படிங்கிறாங்க. 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் தான் தொடங்கியதான். கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பப்பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது அப்படின்னா வந்து 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் தொடங்கியது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னா வந்து பனை மரம் தான் வந்து மாநில மரம் அப்படிங்கிறாங்க. இதே மாநில மலர் அப்படின்னா வந்து செங்காந்தல் மலரை வந்து சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பனை மரம், மாநில மலர்னா செங்காந்தல் மலர். அடுத்து பாருங்க, தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழறிஞர் யார் அப்படின்னா வந்து பரிதிமாற் கலைஞரை தான் வந்து சொல்கிறாங்க. தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் வந்து பரிதிமாற் கலைஞர். ஸோ செம்மொழின்னு வந்திருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் வந்து எழுதிடுங்க பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு. பரிதிமாற் கலைஞர் வந்து வசனநடை கைவந்த வள்ளலார் என யாரை பாராட்டுகிறார்? பரிதிமாற் கலைஞர் தான் பாராட்டுறாரு. யாரை பாராட்டுறாருன்னா ஆறுமுக நாவலரை வந்து பாராட்டுறார். பரிதிமாற் கலைஞர் வசனநடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலர் வந்து பாராட்டுகிறார். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் வந்து அண்ணல் அம்பேத்கர் அதை சொல்கிறாங்க. ஒரு நாளில் 18 மணி நேரத்தை வந்து கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் வந்து அண்ணல் அம்பேத்கர். காமராஜர் வந்து முதல் அமைச்சராக பதவியேற்ற ஆண்டு வந்து எது அப்படின்னா 1954 to 1963 வரையும் மொத்தம் 9 ஆண்டுகள் வந்து சிஎம்மாக இருந்திருப்பாங்க. காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு வந்து 1954. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களில் பழமையானது எது அப்படின்னா வந்து பிள்ளையார்பட்டியை தான் வந்து சொல்கிறாங்க. தமிழகத்தில் இங்கு காணப்பெறும் குடைவரை கோயில்களில் பழமையானது வந்து பிள்ளையார்பட்டி. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா வந்து 8 கோடி பேர் வந்து சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை வந்து 8 கோடி பேர். அடுத்து பாருங்கள்,
சிறுபஞ்ச மூலம் பொறுத்துக. சிறுபஞ்ச மூலம்னா வந்து காரியாசன் வந்து சொல்லுவோம். அது வந்து ஒரு அற இலக்கியம் அப்படிங்கிறாங்க. 17 கீழ்கணக்கு நூல்களில் வந்து ஒன்று. குடும்ப விளக்கு வந்து யார் வருவாங்க? பாரதிதாசன் வருவாங்க. அது வந்து தற்கால இலக்கியம் அப்படிங்க. சீவக சிந்தாமணி வந்து 50 காப்பியங்களில் ஒன்று. இது வந்து திருத்தக்க தேவை தான் வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து ஒரு காப்பிய இலக்கியம் அப்படிங்கிறாங்க. குறுந்தொகை அப்படின்னா வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று தான் வந்து குறுந்தொகை. ஸோ வந்து சங்க இலக்கிய நூல்கள் தான் 8 தொகை 10 பாட்டு. ஸோ குறுந்தொகை அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கியம் அப்படிங்கிறாங்க. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி வந்து காப்பிய இலக்கியம், குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.